முதலமைச்சர் ஆவதற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. மேலும் பெரும்பான்மை இருக்கின்றதா இல்லையா என்பதை சட்டப்பேரவையை கூட்டிதான் அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தது. எனவே தமிழக வெற்றி கழகமும் அதை அடிப்படையாக வைத்து எஸ்ஆர் பொம்மை வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையிலே ஆளுநர் மாளிகை முடிவு செய்யக்கூடாது. ஒரு ஆட்சி அமைவதற்கு பெரும்பான்மை பலம் இருக்கின்றதா இல்லையா என்பதை அது சட்டப்பேரவையில் தான் முடிவு செய்யப்பட வேண்டும். சட்டமன்றத்தினுடைய அதிகாரத்தை ஆளுநர் மாளிகை எப்படி கையில் எடுத்துக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் இந்த வழக்கை தொடர இருக்கின்றார்கள். காங்கிரசுக்காக ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக ஆஜராவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே எஸ்ஆர் பொம்மை வழக்கினுடைய தீர்ப்பை அடிப்படையாக வைத்து உடனடியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். விஜய் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு விதிகளின் அடிப்படையிலே குறிப்பிட்ட கால அவகாசத்தை வழங்கி சட்டப்பேரவையை கூட்டுவதற்கான அனுமதியினை வழங்க வேண்டும் என்றும் தங்களுடைய முறையீடாக உச்சநீதிமன்றத்திலே தமிழக வெற்றி கழகத்தினர் தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். எனவே இது ஏற்கக்கூடிய பட்சத்திலே ஒரு 24 மணி நேரம் என்ற அளவில் கூட காலக்கெடு வழங்கப்பட்டு அதற்குள்ளாக விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்து அவருடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு சட்டப்பேரவையை கூட்டுவதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. எனவே ஆளுநர் மாளிகை இது போன்ற ஒரு திடீர் நிலைப்பாட்டை எடுத்திருப்பதன் காரணமாக இன்றைய பதவியேற்பு நாள் நிகழ்ச்சிகளை ரத்து செய்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்தபட்ச வாய்ப்பாக உச்சநீதிமன்றத்தை நாடி எஸ்ஆர் பொம்மை உள்ளிட்ட கடந்த கால வழக்குகளை முன்வைத்து விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது விதிகளின்படி தற்போதைய ஆளுநரின் கடமை. அவருக்கு பெரும்பான்மை இருக்கின்றதா இல்லையா என்பதை சட்டப்பேரவை முடிவு செய்து கொள்ளட்டும், ஆளுநர் மாளிகை முடிவு செய்யக்கூடாது என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றனர்.